அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வைகாசி விசாகம் 2025 வழிபாடு செய்யும் முறையை தான் பார்க்க போகிறோம். விசாகம் என்பது 6 நட்சத்திரங்கள் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். முருகனும் 6 முகங்களோடு திகழ்பவர் என்பதால் இந்த நட்சத்திரத்தில் முருகன் அவதரித்தது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுவது தீய சக்திகளில் இருந்து பாதுகாப்பு அளித்து குடும்ப பிரச்சனைகளை நீக்கி செல்வ செழிப்பையும் மன அமைதியையும் தரும் என நம்பப்படுகிறது. வைகாசி விசாகம் அன்று எப்படி முருகனை வழிபடுவது என்ற ஆன்மீகம் சார்ந்த தகவலை தான் இப்போது பார்க்க போகிறோம். சூரபத்மன், சிங்கமுகன், தாருகாசுரன் போன்ற அசுரர்களின் கொடூர செயல்களில் இருந்து தேவர்களையும் உலக உயிர்களையும் காக்க முருகப்பெருமான் சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகளாக தோன்றி பின்னர் சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக உருவாகி இறுதியில் பார்வதி தேவியால் ஒருமுகப்படுத்தப்பட்டு 6 முக பெருமானாக அவதரித்த நாளே வைகாசி விசாகம். இது தீமையை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியதன் அடையாளமாக கருதப்படுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஒரு முக்கிய நம்பிக்கை. மொத்தத்தில் வைகாசி விசாகம் என்பது முருக பெருமானின் அவதாரத்தையும் தீமையின் மீதான நன்மையின் வெற்றியையும் கொண்டாடும் ஒரு புனிதமான நாளாகும். வைகாசி விசாகத்தன்று அதிகாலையில், அதாவது பிரம்ம முகூர்த்த வேலை காலை 4:30 to 6 மணிக்குள் எழுந்து நீராட வேண்டும். வீட்டில் உள்ள பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்தை வைத்து 5 முக விளக்கேற்றி 5 வித எண்ணெய்களை ஊற்றி 5 வித மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். முருகனுக்கு பிடித்தமான அப்பம், அதாவது கந்தரப்பம், மாம்பழம் மற்றும் பிற இனிப்புகளை நெய்வேத்தியமாக படைக்கலாம். விநாயக பெருமானை வழிபட்ட பிறகு முருக பெருமானை வணங்க தொடங்க வேண்டும். நாள் முழுவதும் விரதம் இருக்க முடிந்தவர்கள் விரதம் மேற்கொள்ளலாம். முடியாதவர்கள் ஒருவேளை மட்டும் உணவு உண்ணலாம் அல்லது பால் பழம் சாப்பிட்டு விரதம் மேற்கொள்ளலாம். விரதம் இருக்கும்போது ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவாய நம, ஓம் முருகா போன்ற முருகனுக்கு உரிய மந்திரங்களை நாள் முழுவதும் ஜெபித்து வரலாம். கந்தசஷ்டி கவசம், சுப்பிரமணிய புஜங்கம், சண்முக கவசம், திருப்புகழ் போன்ற முருகனுக்கு உரிய பாடல்களை காலை மற்றும் மாலை வேளைகளில் பாராயணம் செய்யலாம். வீட்டில் பூஜை செய்த பிறகு அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசிப்பது மிகவும் சிறப்பு. கோவிலில் முருகனுக்கு விளக்கேற்றி வழிபடலாம். முருகனுக்கு நல்லெண்ணெய், பசும்பால், பச்சரிசி மாவு, பஞ்சாமிர்தம், சர்க்கரை, இளநீர், எலுமிச்சம்பழம், மாம்பழம், திருநீர், அன்னம், சந்தனம், பன்னீர், தேன் போன்றவற்றால் அபிஷேகம் செய்து வழிபடுவது நல்ல பலன்களை தரும். பால் குடம், காவடி எடுத்து முருகனை வழிபடலாம். இந்த நாளில் குடை, செருப்பு, மோர்பானகம், தயிர் சாதம் போன்றவற்றை தானம் செய்வது குலம் தழைக்க உதவும் என்பது நம்பிக்கை. ஏழை எளியோருக்கு இனிப்புகள், உணவுப் பொருட்களை தானமாக வழங்கலாம். முருகனை வணங்கும் போது அவரது அடியார்களையும் போற்றி வணங்க வேண்டும். மனதார முருகனை நினைத்து பிரார்த்திக்க வேண்டும். வைகாசி விசாகம் அன்று முருகனின் 6 முகங்களையும் தியானிப்பது சிறந்தது. ஒவ்வொரு முகமும் ஒரு குறிப்பிட்ட பண்பை குறிக்கும். இந்த வழிபாட்டு முறைகளை பின்பற்றி வைகாசி விசாகத்தன்று முருகனை வழிபட்டு அவரது அருளை பெறுவோம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.